வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். திஸ் டைம் ஃபார் ஏ ஸ்பெஷல் ஒரு வீடியோ மாதிரி. தலைவன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா சொல்றாரு முன்னாடி வந்து ப்ரோ நான் இப்பதான் வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அவ்வளவு மீட்டிங் இழுத்து முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ஹேவ் வர லண்டன். அஃப்கோர்ஸ் இந்த சண்டே வந்து செல்சி வர்சஸ் ஆர்சனல் எமிரேட்ஸ் ஸ்டேடியம்ல போத் டீம்ஸ் ஆஃப்டர் கோயிங் த்ரூ த ரெஸ்பெக்டிவ் யூரோப்பியன் காம்படிஷனோட ரவுண்ட்ஸ் ஆர்சனல் பிஎஸ்வியை தாண்டி போனாங்க. நாங்க கோபனேகன்ட்ட முக்கி மோதி தரடி அவசரப்பட்டு அது என்னெல்லாமோ பட்டு போனோம். பட் we are both of us are through. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரலண்டனுக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து ஒரு பக்கம் ஃபுட்பால் பேஜ் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு பக்கம் வரலண்டன் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், நான் இன்னொரு சைடுல 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆளாருக்கு ஒரு பக்கம் நல்லா ஏறிண்டே போயிட்டு இருக்கோம். ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் அப்படியே கண்டினியூஸா. ஹோப்ஃபுல்லி மூணு பேரும் ஒரு நாளைக்கு இது ஃபுல் டைமா பண்ணுவோமே அப்படின்னு நான் நம்பிக்கை. கண்டிப்பா இதுதான் வந்து ஆசை. இதுதான் வந்து ஆசை கூட இல்ல, பசி, லட்சியம், வெறி அப்படி சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து நாங்கெல்லாம் ஒரு சைடு வந்து ஃபுல் டைம் ஜாப்ஸ் வந்து வச்சிருந்தாலும் இது வந்து ஒரு சைட் பேஷன் மாதிரி இதுக்காகவே டைம் ஒதுக்கி வச்சு சரி ஓகே ஒரு வேற ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இருந்தாலும் சரி ஓகே எப்படியோ வந்து கண்டென்ட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து டைம் ஒதுக்கணும். கண்டிப்பா that takes something. So that is becoming more difficult to be honest. ஆமா அது வந்து ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் அட்லீஸ்ட் நானாச்சும் ஒத்தையா இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஓகே மேனேஜ் பண்ண முடியுது. பட் இஃப் யூர் ஃபேமிலி பர்சன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ பாப்பா லெட்ஸ் see எங்க கொண்டு போவோம். நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். அதே சோ ஆர்சனல் வி செல்சி அட் எமிரேட்ஸ். ஆர்சனல் ஆன் நாட் கிரேட் ஃபார்ம்னே சொல்லலாம். லைக் ஒரு பக்கம் பிஎஸ்வி 7-1 அடிச்சாலும் மத்தபடி பிரீமியர் லீக்ல வந்து பீன் டிராயிங் வின்னிங் லைக் அந்த இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி 15 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் லிவர்பூல். பட் வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து செல்சி கூட அகேன்ஸ்ட் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தே பீன் டூயிங் வெல். ஸ்டாஃபர்ட் பிரிட்ஜ் இட் வாஸ் 1-1 டிரா. ஆல்தோ கடைசியில் ஆர்சனல் ஜெயிச்சிருக்கணும். இந்த கேமை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் feels great to be on Tweleb's show. இதுதான் வந்து நான் வந்து ஒரு ட்விட்டர் செலிபிரிட்டி அவட வந்து ஷோல வரது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு லைனை பேசுறதுக்கு நான் இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது நீ வந்து எப்ப நீ வரணும்னு சொன்னி அப்பையில இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எப்படி சொல்லலாம் பிபி சேனலுக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் லைக் இட்ஸ் கிரேட் டு பி ஹியர். இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா அதுவே எனக்கு சர்ப்ரைஸ். அண்ட் பெரிய கோஇன்சிடென்ஸ், ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல், ரெண்டு பேருமே ஒரே ஏரியா. எங்க வீட்டுக்கு எழுத்த வீடு பிபி வீடு. அதுவே எங்களுக்கு லேட்டா தான் தெரிஞ்சு. கள்ள தூக்கி போட்டா வீடு வந்துரும் அந்த அளவுக்கு. Yes. But the way game nu pathona, the way in which I see it is like ஒரு சீசன் பிகினிங்ல இந்த ஃபிக்சரை பார்த்து கன்ஃபார்ம்ட் வின் நமக்கு. இந்த ஃபிக்சர் நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்லயும் செல்சியோட ஜெயிக்க போறோம், எமிரேட்ஸ்லயும் செல்சியோட ஜெயிக்க போறோம்னு சீசன் பிகினிங்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஒரு டிசம்பர் வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல இருந்து டிராப் ஆனதே வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபுட்பால் ஃபேனா பார்த்தா ஓகே இட் இஸ் வாட் இட் இஸ், அது 1-1 டிரா அப்படின்னு தோணும். ஒரு ஆர்சனல் ஃபேனா எனக்கு இந்த கேம் நம்ம ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா நாங்க வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு அந்த சிங்கிள் மொமெண்ட்ல வந்து ஒரு தப்பு பண்ணது கரெக்டா கிளீனா நீங்க கோல் போட்டீங்க. அண்ட் தட்ஸ் வாட் இஸ் நீடட் இன் கேம்ஸ் லைக் தட். இந்த மாதிரி பெரிய விளையாடுறப்போ டிசம்பர் எண்ட்ல இருந்து என் மைண்ட் செட் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லா வலியோட தான் இருக்க போகுது, நான் வந்து சஃபர் பண்ணியே தான் தீருவேங்கிறது டிசம்பர்ல எப்ப சாகாக்கு இன்ஜுரி வச்சு அப்பயே தெரிஞ்சு போச்சு. அப்பையில இருந்து எல்லா கேம்ஸுமே எனக்கு ஜெனுவினா நம்மளுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான் இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன். அதனால எப்பயுமே யார் கேட்கறப்பயுமே நான் யுனைடெட் கேம் கூட நான் தான் டிரா ப்ரெடிக்ட் பண்ணேன், எல்லாருமே வின் தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நான் ஒருத்தன் தான் டிரா இல்லாட்டி லாஸ்ட்னு சொன்னேன். அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் அதான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பிகாஸ் ஆஸ் யூ கீப் கோயிங் லைக் இன்ஜுரிஸ் நடக்கும், எல்லா டீமுக்குமே வரும். பட் ஆனா ஒரு குரூப் பண்றத லைக் உன்னோட ஃபர்ஸ்ட் 4 சாய்ஸ் பிளேயர்ஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு எங்க இருந்து கோல் வரும்னு என்னால பின் பாயிண்ட் பண்ண முடியல. கோல்ஸ் வின் யூ கேம்ஸ். நீ கோல் அடிக்கலனா உன்னால மேக்ஸிமம் டிரா தான் பண்ண முடியும். நீ ஒரு கோல் அடிச்சா யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் a game. சோ அது மோஸ்ட் கிளிஷேட் ஃபேக்டாவே இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்சல்யூட்லி ட்ரூ. நீ கோல் விடாம நீ தடுத்தேனா யூ கேன் நாட் லூஸ் தட் கேம். அவ்வளவுதான். வின் பண்றதுக்கு நீ கோல் அடிக்கணும், கோல் அடிச்சாதான் வின் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் 1-0 போகும், இல்லாட்டி 0-0 டிரா தான் அது. கரெக்ட். சோ எனக்கு எப்ப வந்துட்டு இந்த கிளஸ்டர் 4 பேர் இன்ஜூரி ஆனாங்களோ, சாக்கா, ஹெசூஸ், அப்ப கூட வந்து சரி ஓகே ஹவர்ட்ஸ் இருக்கா, மார்டினெல்லி இருக்கா, ஏதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஹவர்ட்ஸ் இன்ஜுரி எப்ப ஆச்சோ
அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல இருந்து பெயின்ஃபுல்லா நம்ம வந்து செகண்ட் ஸ்பாட் எப்படி தக்க வச்சுக்கணும்னு பார்க்கணும். அதுலயே தான் போயிட்டு இருக்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி சஃபரிங். அண்ட் இதுல வர்றதுல நம்மளுடைய குட் லக்கோ பேட் லக்கோ வெஸ்டாமும் வருது, அதே நேரத்துல வந்துட்டு யுனைடெட் செல்சியும் வருது. வெஸ்டாமோடயே எங்களால எதுவும் பண்ண முடியல. சோ இந்த கேமுக்கு நான் பாக்குறது வந்துட்டு அப்கோர்ஸ் உங்களுக்கும் பால்மர் இல்ல, சாரி பால்மர் ஜாக்சன் இல்ல. அண்ட் வித்வுட் ஜாக்சன் அதான் சொல்லலாம்னு வந்தேன். வித்வுட் ஜாக்சன் பால்மர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஓவரால் எனக்கு அதுதான் தோணுச்சு. நீங்க சொன்னதை வச்சு பார்த்து செகண்ட் பிளேஸே பிடிக்கணும். நீங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து எப்படியோ வந்து தேர் ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் யூ. எப்படியோ எனக்கு அதுதான் புரியல. லைக் எவ்ரி வீக் யூ கோ இன் திங்கிங் லைக் இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த வீக் டிராப் வரும், இந்த வீக் டிராப் வரும், இந்த வீக் அந்த டிராப்ங்கிறது எப்படி லிவர்பூலுக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களோ டிராப் பண்ணணும்னு, அந்த மாதிரி இன்னொரு சைடுல இவங்களும் டிராப் வர மாட்டேங்குது. சோ இது வந்து நான் இப்ப ரீசெண்டா கூட சொல்லியிருந்தேன், நாங்க இன்னும் செகண்ட்ல இருக்கிறதுக்கு எப்படி லிவர்பூல் வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்றப்ப நாங்க கேபிட்டலைஸ் பண்ணாம விட்டோமோ ஃபர்ஸ்ட் போறதுக்கு, நாங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்றப்போ 3rd 4th 5th 6th 7th அந்த டீம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்றது ரொம்ப கம்மி பாயிண்ட்ஸ் தான். இப்ப பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் 51ல இருக்காங்க, 9th இருக்கிற டீம் 10th இருக்கிற டீம் ஃபுல்லம் 42ல இருக்காங்க. 9 பாயிண்ட்ல 10 பொசிஷன் போகுது நடுவுல. இப்படி எப்படி நாங்க எப்பலாம் பாயிண்ட் டிராப் பண்றோமோ வந்து அடுத்த கிறிஸ்டல் பேலஸ் 3 பாயிண்ட் தான் ஃபுல்லம் பின்னாடி. 1 வின் ஒரு லாஸ் தான், ஒரு சேம் கோல் டிஃபரன்ஸ் வேற. சோ அதுதான் சொல்றேன். இப்போ எங்களுக்கு என்ன இப்ப அட்வான்டேஜ், அது வந்து எப்படி நாங்க பாயிண்ட் அவங்க டிராப் பண்றப்ப கேபிட்டலைஸ் பண்ணாதது டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சோ, அதே மாதிரி நாங்க பாயிண்ட் டிராப் பண்றப்ப ஒரு ஃபாரஸ்டா இருக்கட்டும் இல்ல ஒரு செல்சியா இருக்கட்டும் யாரும் கேபிட்டலைஸ் பண்ண மாட்டீங்க. சோ அது லைக் ஒரு ஈவன் இஃப் யூ ஆர் நாட் பிளேயிங் வெல், அந்த குஷன் முதல்ல எடுத்து வச்சு அக்யூமுலேட் பண்ண பாயிண்ட்ஸ் இஸ் கிவிங் அஸ் தி குஷன் டு ஸ்டே இன் செகண்ட். ஆமா கரெக்ட். ஆனா வித் இஃப் வி கண்டினியூ, என்னுடைய கால்குலேஷன் படி உங்களுடைய கேம் தான் கடைசி. ஆல்மோஸ்ட் சேம் தான். நாங்க டிசம்பர் வரைக்கும் நாங்க எப்படியோ அந்த ரன் போனது வந்து எப்படியோ இட்ஸ் சம்ஹவ் கீப்பிங் செல்சி. அதுதான் இட்ஸ் ஹெல்பிங் யூ. அதுதான் இட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஜான் ஃபெப்ரவரி நல்ல ஃபிக்ஸ்சர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு. நீங்க அந்த டைம்ல பாயிண்ட் டிராப் பண்ணுவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. கேவலமா கொட்ட அதுதான், அது யாருமே எதிர்பார்க்கல. நான் நீங்க அதை சஸ்டெயின் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கிட்ட வந்திருப்பீங்க. ஆக்சுவலா ஒரு 2 பாயிண்ட் நான் டிராப் எதிர்பார்த்தேன்னா, பட் இவ்வளவு கேவலமா டிராப் பண்ணணும் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா, சரி லிவர்பூல் மேன் யுனைட்டட் ஆர்சனல் அந்த கிளஸ்டர் வச்சு சரி ஓகே அங்க டிராப் வரும்னு நினைச்சேன். பட் இந்த மாதிரி பிக்சர்ஸ் டிராப் பண்ணுங்கிறது ரொம்ப இது. அதுதான் சொல்ற மாதிரி அட்வான்டேஜ். சோ என்னோட மைண்ட்ல இந்த கஷ்டமான ரன்ல இருக்கிற லாஸ்ட் டீம் நீங்க தான். ஏன்னா இந்த இது முடியுது, அதுக்கப்புறம் 2 வாரம் இன்டர்நேஷனல் பிரேக், மார்ச் எண்டுக்கு வந்துரும். மார்ச் எண்ட்ல சாக்கா வந்துருவான். ஏப்ரல்ல சாக்கா வந்தா எல்லாமே மாறிடுமா இல்ல. ஆனா ஒரு ஃபேனா மேட்ச் பாக்குறப்ப எனக்கு கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும்ல. சாக்கா இருந்தா கண்டிப்பா கோல் வரும் இங்க இருந்தாச்சும் அப்படின்னு. அதுதான் எக்ஸாக்ட்லி. என்ன பிரச்சனை, ஏப்ரல் வந்தோடனே நீங்க எவர்டனவே போறீங்க. அது இல்ல அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நாங்க நியூ காசில் ஆடணும், கடைசி மேட்ச் சவுத்ஹாம்ப்டன் ஆடணும். சோ இப்போதைக்கு லைக் the way in which I look at this game is we are going to drop points, but at least ஆமாமா என்னோட மைண்ட்ல இது ஒரு டிரா தான் இந்த மேட்ச். நான் வந்து இன்னுமே பார்க்கல இன்னும். ஏன்னா எனக்கு இன்னுமே even though we played West Ham at the Emirates. sometimes அந்த ஒரு கேம் நடக்கும், பட் இருந்தாலும் ஓகே. அதுதான் என்னோட ஒரே. ஆனா என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு நீங்க வந்து ஜாக்சன் இல்லாம நீங்களும் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருக்கீங்க. சோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் கேபிட்டலைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த மேட்ச் வின்னு. ஆனா ஆஃப் லேட் நாங்க ரொம்ப இருக்கிறதுலே வந்து முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து கோல் கன்சீட் பண்றோம். நாங்க யூசுவலா இப்ப நாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போன சீசன்ல இருந்து வருது, இவங்க வந்து கோல் விடக்கூடாதுன்னு ஆடுறாங்க, ரிஸ்க் அவர்ஸா கோல் விடக்கூடாதுன்னு ஆடுறாங்க. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு சந்தில இருந்து புந்தில இருந்து ஒரு மாதிரி எக்ஸ்ஜி வந்து 0.0025 இருக்கிற எக்ஸ்ஜி கோல் போயிடுது. எவனுமே எக்ஸ்ஜியை பார்க்க மாட்டான், அந்த நேரத்துல கோல் போடுறதான் பார்ப்பான். கோல் போகுது, நான் வந்து அது வந்து இந்த சிச்சுவேஷன்ல தான் கோல் போச்சு, அந்த சிச்சுவேஷன்ல தான் கோல் போச்சுன்னு அது வந்து போகுது, அவ்வளவுதான். போச்சு எண்ட் ஆஃப் த டே வந்து இதுல இருந்து இவ்வளவு கம்மியா இருந்தது எப்படியோ ஃப்ரீ கோல் அடிச்சிட்டான்டா நான் வந்து ரொம்ப யோசிக்க முடியாது. போயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே ஷீட்ல ஒரு கோல் தான் வருது. So when you are conceding goals like that, and that's been a pattern, எனக்கு ஜெனுவினா நாங்க இந்த மேட்ச் வந்துட்டு ஃபுல்லானா போய் ஜெயிப்போம் அந்த மாதிரி என்னால வந்து யோசிக்க முடியல இன்னுமே. அதுதான் என்னுடைய பெயின் ப்ராப்ளமா இருக்கு இப்போதைக்கு. அதனால வந்து ஃபார் மீ இந்த கேம் நான் பாக்குறது, there is an opportunity probably for both teams, I would say. எங்களுக்கு அட்வான்டேஜ் ஹோம்ல ஆடுற ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனா the way in which we are conceding goals is making me think like even if we score one, we are going to definitely concede. இங்கேருந்தோ கன்சீட் பண்ணுவோம். அதுதான் எனக்கு இப்போ வந்து தோணுது. அதுதான் என்னுடைய மைண்ட் செட் இப்போதைக்கு. ஆனா இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கம்மியா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி கேக்குறேன். நான் செட் பீஸ் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஆஃப் கோர்ஸ் முன்னாடி செட் பீசஸ் நிறைய கோல்ஸ் இருந்து, இப்போ வந்து செட் பீஸ் வராதது காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒன்னு டெலிவரி,
because நம்ம வந்து Saka is not there. நம்ம வந்து இப்ப எனக்கு ஆனா இன்னொரு சைடு வந்து ரைட் லெஃப்ட் நாங்க வந்து லெஃப்ட்ல இருந்து எடுக்கிறப்ப சாக்கா எடுப்பான். எவ்வளவு வேணா கிண்டல் பண்ணலாம், அவன் அந்த ஜோன்ல இருக்கான், அவன் ஹீட் மேப் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா போடுற 10 பால்ல 10 பாலுமே ஒரே ஸ்பாட்ல போகுதுங்கிறது ஒரு ஸ்கில். ஆமா, பயங்கர அத அவன் மாஸ்டர் பண்ணிருக்கான். கரெக்ட்டா ஒரே இடத்துல போடுவான். கரெக்ட். சோ அது ஒண்ணு பயங்கரமா மிஸ் பண்றோம். அது நல்லா தெரியுது. ரெண்டாவது விஷயம் வந்து லைக் ரைட் சைட்ல இருந்து வர பால்ஸுமே அவ்வளவு கன்சிஸ்டன்டா வரதில்ல. அண்ட் வித்வுட் சாக்கா பீட் ஓடகார்ட் ஆர் வன்னேரி ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் கார்னர் உள்ள போடுறதுல. சோ அங்க ஒண்ணு இருக்கு. டீம்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்களா? ப்ராபபிலி கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிருப்பாங்க. எல்லாம் ப்ரொஃபஷனல் டீம்ஸ் தான். சோ கொஞ்சம் ஃபிகர் அவுட் டெஃபினட்டா டேட்டா வச்சிருக்கானுங்க, எல்லா வீடியோஸ் எல்லாம் பாக்குறானுங்க, அதுக்குன்னே கோச்சஸ் வச்சிருக்கானுங்க. சோ ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் வொர்க் பண்ணித்தானே ஆகும். ஆமா. சோ அதுல வந்து ஒரு விதத்துல ப்ராபபிலி தே ஃபிகர்ட் a few things out and we are not being as effective. And overall நான் இன்னொன்னு சொல்லுவேன், ஹவர்ட்ஸ் இல்லாதது நாங்க கார்னர் கோல்ஸ் கம்மியானது ரெண்டு விஷயம் கோயின்சைட் ஆச்சு. ஒன்னு சாக்கா டெலிவரி, இன்னொன்னு ஹவர்ட்ஸோட மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்டை மிஸ் பண்றதுல நிறைய வித்தியாசம் தெரியுது ஆக்சுவலா கார்னர்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தான் நான் மெயினான ஃபேக்டர்னு சொல்லுவேன். நான் ஆக்சுவலா நானே இது ரேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம கோலே போடலையே, ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆச்சு, எப்ப போட்டோம், கடைசியா பார்த்தா எல்லாமே கரெக்டா கிளீனா ஓகே. இவன் இன்ஜுரி ஆகிறான், இப்போ நம்பர்ஸ் கம்மியாகுது, இவன் இன்ஜுரி ஆகிறான், டோட்டலா கம்மியாச்சு 0. நாங்க எப்ப கடைசியா கார்னர் கோல் போட்டோம் கூட ஞாபகம் இல்லை எனக்கு. சோ அந்த சிச்சுவேஷன் தான் லைக் மிஸ்ஸிங் தோஸ் பீப்புள். அண்ட் ஓவரால் சிஸ்டம்ல இருந்த அன்பிரடிக்டபிலிட்டியே குறைஞ்சிருச்சு அந்த செட் பீஸ் சிஸ்டம்ல இருந்து. அதுதான் வந்து கொஞ்சம் வந்து இதுவாகுது நான் ஃபீல் பண்றேன் டைரக்டா கார்லேட் பண்ணா. பட் இது ப்ராபபிலி டீம்ஸ் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. அங்க இன்னோவேட் பண்றதுன வேலை. உங்க சைடுல இருந்து அது, எங்க சைடுல இருந்து நாங்களும் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாக்சன் திரும்ப வரணும். ஏன்னா ஜாக்சன் ஒரு ஈவன் கோல்ஸே அடிக்கலனாலும் ஜாக்சனோட மூவ்மெண்ட் வந்து அவனை தாண்டி ஒரு 1-2 பேர் எத்தனை போகுது அவனை. சோ அதனால பாமருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. இப்போ வந்து பாமருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இதுல பார்மன்ல ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து இந்த சீசன் டாப் 6 வர எல்லா கேமுமே ஆல்மோஸ்ட் 0 out of 10 தான். ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற இந்த கண்டிஸ்டன்ட் பேட் ஃபார்ம் கூட சொல்ல மாட்டேன். மீன் போஸ் கேம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டில் ஏதோ சான்ஸ் கிரியேட் பண்ணா பட் கோல் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த லாஸ்ட் 2-3 கேம்ல நேத்து கூட வரலன்னு அந்த ஷோல வந்து சொல்லியிருந்தேன் நானு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கோல் அடிக்கணுமே ட்ரை பண்றான். ஆமா, ஈவன் தோ 1-2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணா கூட இப்போ ஈவன் கோப்பனேகன் கேம்ல கூட, கோப்பனேகன் கேம் வந்தாலும் சரி, லெஸ்டர் கேம் வந்தாலும் சரி, ஒரு சான்ஸ் இருந்துச்சு. லைக் ஒருத்தர் வந்து ஹி மேக்கிங் த ரன் கிளீன் த்ரோ, பட் இல்ல எனக்கு கோல் வரல, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரலங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கோல் ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி ஐ அக்ரி. அத நிறைய ட்ரை பண்றான். ஆமா, அண்ட் அந்த அட்டாக் வேற ரொம்ப வந்து லைக் ஆப்வியஸ்லி ஹெட்ஸ் பேக் டு தி மேனேஜர். இதுலயே வந்து சொல்லிருக்காரு வந்து, இஃப் லைக் வந்து இந்த கோல் கீப்பர் வந்து ஆட் பாஸ் போட்டு நான் இது பண்ணுவேன், என்சோ வந்து இது பண்ணலாம் பண்ணுவேன். ஐம் லைக் ஓகே, ஐம் ஆல் ஃபார் நீ வந்து பொசிஷன் சிஸ்டம் மாதிரி, எனக்கு அது பிரச்சனையே இல்ல. பட் அல்டிமேட்லி டீம்ஸ் மாறிச்சுன்னா, எஸ்பெஷலி when இப்பெல்லாம் பாக்குறோம் பிரீமியர் லீக்ல நிறைய டீம்ஸ் வந்து லைக் லோவர் டு பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க, 4 போட்டு உட்காந்துருவாங்க. சோத்துல உப்பு போட்டு தெரியும் ஆம்பளைங்களா இருந்தா எங்களை தாண்டி வந்து அடிக்கிறாங்க. அதான் உண்மை. குறை சொல்ல முடியாதுல்ல. ஆமா, இல்ல அது உண்மைதான். ஐ பிரைஸ் தட் ஸ்டைல் ஆஃப் பிளே. லைக் வந்து எப்படி நம்ம அட்டாக்கிங் சிஸ்டம்ஸ் பிரைஸ் பண்ண, டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ் பிரைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கரெக்டா அந்த 4-4 செட் பண்றதுங்கிறதே வந்து ஒரு ஸ்கில். கஷ்டம். அது வந்து எவ்வளவு மேனேஜர்ஸால வந்து பண்ண முடியாது இந்த உலகத்துல. சோ அது வந்து அதுக்கேத்த மாதிரி நல்லா ஸ்விட்ச் பண்ண தெரியணும். லைக் வந்து சில வாட்டி அவுட் சைட் ஆஃப் தி பாக்ஸ் ஷாட் வந்து ட்ரை பண்ணி எல்லாமே வந்து லைக். அண்ட் பிரச்சனை என்னன்னா, நம்ம கிராஸும் ட்ரை பண்ண, கிராஸ் போச்சு உள்ள எவனுமே இல்ல. அது கண்ட்ரோலுக்கு எதிர்பார்க்கிற மேனேஜருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கும்டா என்னைக்குமே. அது வந்து அது மாத்த முடியாது. ஏன்னா அவன் வந்து அந்த அப்கோர்ஸ் உங்களுக்கு இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா, ஒரு எக்ஸைட்டிங் குரூப் ஆஃப் யங் பிளேயர்ஸ். ஆனா யங் பிளேயர்ஸ் அதுதான் பிரச்சனை. அது பிரச்சனை. கூட யாராவது சுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நான் டெஃபினெட்லி ஹெல்ப் ஆகும். பட் அது ரெண்டாவது லைக் செல்சின்னு டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் இல்ல அவங்கள்ட்ட. இல்ல, கண்டிப்பா இல்ல. இப்போ ஏதாச்சும் எந்த பாயிண்ட்லயுமே யூ வில் ஹேவ் லைக் ஒரு பேக் போன், ஒரு கோர்னு இருக்கும். அதுல எவனாவது ஒரு செல்சி அகாடமி பிளேயர் ஒருத்தனாச்சும் இருப்பான். இல்லாட்டி ரொம்ப நாளா செல்சியில இருந்து அந்த டிரான்சிஷன் பார்த்து இவன் தாண்டா அடுத்த லீடர்னு கொண்டு வர மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான். அந்த கனெக்டே இல்லாதப்போ அது ஒரு மாதிரி ஃபேஸ் ஆஃப் தி கிளப் மாதிரி சொல்லலாம். தெரியல. நீ யூ கேன் மேக் பால்மர் தி ஃபேஸ் ஆஃப் தி கிளப், பட் ஹி இஸ் நாட் a செல்சி ப்ராடக்ட். ஆமா, அங்கதான் டிஃபரன்ஸ் வருது. இப்ப யாராச்சும் ஒருத்தர் அசோசியேட், இப்ப லாம்பார்ட் இருந்தா ஓகே, இவன் வந்துட்டு செல்சியோட ஃபார்மர் பிளேயர், நம்மளுடைய லெஜெண்ட், அந்த அசோசியேட்டிவிட்டி இருக்கும்ல,
அது இல்லாதது நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல எவனுமே ஐ எம் கோயிங் டு புட் மை ஹேண்ட் அப் அண்ட் டூ சம்திங் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மேனேஜரை பிரேக் பண்ண தேவையில்லை. பட் ஆனா இப்ப நீ பால்மர் சொல்றல ரொம்ப ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ட்ரை டூ மச் நான் வேற ஏதாச்சும் பண்ணினேன்னா யாராவது ஒருத்தர் பண்ண முடியுங்கிறது அந்த ஒரு ஃபீல் இன்னும் வரல உங்களுக்கு. அது வந்து நீங்க உங்க குரூப் கூட விளையாட தான் வரும். அது நீ மேனேஜர் இந்த மேனேஜர் வச்சுக்கிறியோ அடுத்த மேனேஜர் மாத்திரையோ irrespective ஆஃப் தட் சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் நீட் டு கீப் பிளேயிங்ல. அப்பதானே முக்கியமான 5 பேர் வெளியே தெரிவாங்க. அது ஒரு பெரிய சோர் பாயிண்ட் உங்களுக்கு ஆக்சுவலா. அது நான் பாக்குறது இல்ல உங்க டீம்ல. இல்ல நான் கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா வந்து ஈவன் அண்டர் சாரி டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அண்டர் சாரி வந்து அந்த டிசம்பர் ஜனவரி டைம்ல தான் வந்து இஷ்டத்துக்கு ஒரு 1008 பாஸ் பண்ணுவோம். ஆனா உள்ள ஒரு கிரஷன் ஈவன் இன்னைக்கு கோப்பனிங்கர் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செல்சி ஹேட் 0 ஷாட்ஸ் லெட் அலோன் நான் டார்கெட் 0 ஷாட்ஸ். கோப்பனிங்கர் வந்து 3 ஷாட் வச்சு 3 ஷாட்ஸ் வச்சிருந்தானுங்க. சோ லைக் வந்து சி அல்டிமேட்லி ஜெயிக்கணும். எனக்கு வந்து அல்டிமேட்லி வின்ஸ் தான் மேட்ரு. நீ பிளேயிங் ஸ்டைல் எவ்வளவு கேரகெட்ட பிளேயிங் ஸ்டைல் வேணாலும் வச்சுட்டு போ, அல்டிமேட்லி வின்ஸ் தான் முக்கியம். பட் அந்த இதுல பார்த்தா அட்டாக் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது, எஸ்பெஷலி வந்து வித்வுட் ஜாக்சன் இல்லாதனால பாமர் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் மெட்வேக்கே வேற ஒரு சைடு இல்ல, சான்சோ வந்து ரொம்ப மேலிங் கீழியுமா இருக்கா. ஒரு கேம் ஓரளவுக்கு டீசென்ட் ஆனவன் இன்னைக்கு கோப்பனிங்க கூட தரமட்டமா பண்ணான். அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் மிட்ஃபீல்ட் வந்து அட்லீஸ்ட் மிட்ஃபீல்ட் வைஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. என்சோ அண்ட் கைசேரோ டூயிங் கைசேரோ திங்ஸ். என்சோ தி சீசன் ஹஸ் பீன் குட். டிஃபென்ஸ்ல லெஃப்ட் சைடுல குக்கரல பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் இந்த அண்ட் ரைட் சைடுல வந்து ஏதர் குஸ்டோ ஆர் ஜேம்ஸ் தான். பட் அவன் குக்குரேல கரெக்டா நீ நோட்டீஸ் பண்றப்ப கண்டிப்பா பெரிய கேமுக்கு ஷோ பண்ணுவான். ஒரு மாதிரி மிஸ்டேக்ஸே இல்லாத மாதிரி நல்லா சூப்பரா விளையாடுவான். அதாவது ஒரு மிட் டேபிளோ இல்லாட்டி ஒரு பாட்டம் ஆஃப்ல ஆடுறப்ப அவன் பண்றதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் அவன் பண்ணுவான்னு உனக்கு தோன்ற மாதிரியான ஒரு சில காரியங்கள் தான் செய்வான். ஆனா பிக் டீமோட ஆடுறப்ப எப்படி பண்றான்னு தெரியல. அவன் கேமை வந்து டெவலப் பண்ணி பயங்கர கான்சென்ட்ரேஷனோட ஆடி ஒருத்தனை போட்டு அமுக்கி மடக்கி போனோம்னா அதெல்லாம் சூப்பரா செஞ்சிருவான். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் எனக்கு வந்து ப்ராபப்ளி நம்ம கோர்னு பேசுறோம்ல, உங்க கோர்ல வந்து அவன் கூட ஒரு பெரிய பாட்டா ஆகலாம். நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன் அவனை. லைக் ஒரு பிக் கேம் பிளேயரா வந்து இருந்தேன்னா ஜேம்ஸ் வந்து as good as he is for me when he is fit he is the best right back in England. For me that நான் வந்து ஓபனாவே சொல்லுவேன். ஆனா பயபுல்ல ஃபிட்டாவே இருக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. ஆமா போத் எனக்கு வந்து ரீஸ்டம்ஸ் மட்டும் இல்ல, போத் ரீஸ்டம்ஸ் அண்ட் வெஸ்லி ஃபஃபானா வென் ஃபிட் நல்லா ஆடுவானுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா 5 கேமுக்கு வரிசையா மேல ஆடுவாங்களான்னு கேள்வி. வெஸ்லி ஃபஃபானா போனங்க லைவ் டெஸ்டோட நல்லா ஆடுனா இந்த கேம் வந்து ஹோப்ஃபுல்லி ஹி ஸ்டார்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு இந்த டோஸ்டின் கோல்வேல் சாலபா 3 பேர்ல யூ கேன் 2 பேரும் பிக் பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் டைம்ல மிஸ்டேக் பண்ணும். அதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அண்ட் கோல் கீப்பர் பத்தி தள்ளியாச்சு. இதுக்கு மேல புறம்புக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சோ அதான் வந்து பெரிய பாக்குறேன். பட் நான் கூட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்ப நம்ம வந்து சொன்ன மாதிரி யங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஒரு கோர் குரூப்பே இன்னும் ஃபார்ம் ஆகல. யாருமே வந்து அந்த கை தூக்கி நான் பண்றேன்னு சொல்ற மாதிரியான ஆட்கள் இல்ல. அந்த மாதிரி இன்னும் ஆர் அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்காதப்போ லைக் பால்மர் ஹேட் a fantastic season last season. ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் டீம்ல he had like amazing numbers. பட் அவனுடைய drop was expected. ஏன்னா வந்து நீ எப்ப ஃபர்ஸ்ட் உன்னை வந்து தெரியாத பையனா அன்னோன் கமாடிட்டியா இருக்கிறப்ப உன்னை ஜாலியா விளையாட விட்டுருவானுங்க. பாஸ்கெட் பால்ல வந்து அமெரிக்கன் ஸ்போர்ட்ல சோஃபோமோர் ஸ்லம்புமானுங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி. உன்னுடைய உன்னை எப்படி எல்லாம் அமுக்கி போட்டா மடக்கி போட்டா நீ என்னெல்லாம் செய்யற வெளியே கொண்டு வந்து செய்யறங்கிறது நம்பர்ஸ் வராதுங்கிறது எதிர்பார்க்கதான். பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ மேனேஜருடைய ஜாப் எஸ்பெஷலி ஒரு ருக்கி மேனேஜர் இருக்கிறப்போ அவனுடைய வேலை ஆக்சுவலி மல்டிஃபோல்டு உனக்கு வந்து கஷ்டமாயிட்டே தானே போகுது. அப்போ வந்து லைக் அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு டைம் கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆயிடுது இல்ல. எனக்கு வந்து ஏன் கேக்குறேன்னா நிறைய பேர் வந்துட்டு மரஸ்கா ஷுட் கோ சொல்றாங்க. லைக் probably because of his comments. இல்ல அது நான் சொல்றேன். பாதி பேர் மரஸ்காசுக்கு சொல்றவங்க அவங்க பழைய ட்வீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா பாசிட்டிவ் வந்து give them time சொல்லுவானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. வாட்ஸ் at this time of the season as 10th and 11th அது வந்து வேணாம் சொல்ல விரும்பல. அதுதான் பிரச்சனை. லைக் வந்து see லைக் எல்லா மாதிரி மிஸ்டேக் ஈவன் ஐ அக்செப்ட் மரஸ்கா இஸ் நாட் லைக் மரஸ்கா வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, பெரிய ஞானி செயின்ட் எல்லாம் கிடையாது. மரஸ்கா ஹாஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ், he needs his time. அது வந்து see பேசிக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றோம். இந்த சீசன் டாப் 4 in conference league by any means necessary. Shout out Malcolm X. பட் வந்து இந்த மாதிரி see sometimes you have to win ugly. அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அக்லியா ஜெயிச்சு நமக்கு ட்ராஃபிஸ் வந்து டாப் 4 வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லப்பா. உங்களுக்கு தான் எப்படி இருந்தாலும் அது லெட்ஸ் see அது வந்து ஒவ்வொரு கேமுக்கு மாறிட்டே இருக்கு. லைக் வந்து ஒரு கேம் அடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், சிங்கக்குட்டி ஒருத்தன் தான் இருக்கான். அவனை மாட்டாத வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. யாரு? ஆண்டனி. ஓ
அது கான்ஃபரன்ஸ் லீக் வைஸ் நான் சொல்றது பிரீமியர் லீக் டாப் 4 வைஸ் சொன்னேன். இல்ல, இல்ல. பிரீமியர் லீக் டாப் 4 வைஸ் வந்து லைக் சிட்டி ஒரு கேம் ஜெயிச்சு நாங்க ஒரு கேம் பார்த்தா மறுபடியும் 5th போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செப்பரேட் ஒன்லி பை 3-4 பாயிண்ட்ஸ் தான். பட் வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் ஆண்டனி இன்னைக்கும் தலைமை அப்படி ஸ்கோர் பண்ணா பெட்டிஸ்ட் 3-0 அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டானுங்க. சோ அது வந்து ஒரு பெரிய பெரிய இது. பட் வந்து பாப்போம், லெட்ஸ் see எப்படி வந்து லைக் வந்து பட் மரஸ்கா ஹேஸ் டு ஹேவ் சம் அடாப்டபிலிட்டி. நல்லா வந்து 2-3 கேம்ஸ் அடாப்டபிலிட்டி காமிச்சான். பட் இந்த கடைசி 2-3 கேம்ல எல்லாம் வந்து கொஞ்சமா ஏதாவது மாத்துறா, அதே விஷயத்தான் பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப வருது பாக்குறேன். பட் பாப்போம், லெட்ஸ் see. ஆஃப் கோர்ஸ் எமிரேட்ஸ் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் கேமா இருக்கும். பட் நீ ஏன்னா ஸ்டாஃபர்ட் பிரிட்ஜ்ல ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன், நீங்க ஓரளவுக்கு உட்காந்தீங்க, பாமர லைக் 2-3 பேர் போட்டு இது பண்ணீங்க, அப்புறம் ஓரளவு பிரேக் பண்ணீங்க அண்ட் திங்ஸ் ஹேப்பன். டு யூ see இந்த கேம்லயும் நீங்க உட்காருவீங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா, ஆர் டு யூ திங்க் எமிரேட்ஸ் நாங்க கண்டிப்பா வில் கோ ஃபார் த கில் அப்படின்னு போவீங்களா? நீங்க ஓப்பனா விளையாடுனீங்கன்னா நாங்க கோ ஃபார் த கில்னு போவோம். நீங்க எமிரேட்ஸ்ல விளையாடுறோம், ஆஸ்ட்ரேலியால விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மிட் பிளாக் மாதிரி போட்டீங்கன்னா நாங்களும் முக்குவோம், நீங்களும் முக்குவீங்க. அதான் நடக்கும். ஓகே, சோ லைக் வந்து கைண்ட் ஆஃப் நீங்க ஓப்பன் ஆடினீங்கன்னா நாங்க ஆடுவோம், கன்ஃபார்ம்டா நல்லா ஓப்பனாவே ஆடுவோம். ஏன்னா வந்து சிட்டியோடலாம் அதான் செஞ்சோம். இப்ப நாங்க வந்து பிஎஸ்வியோட அது வந்து ஒரு ஃபால்ஸ். எனக்கு பிஎஸ்வியோட 7 கோல் போடுறப்ப அதான் வாவ் இஸ் திஸ் ஆர்சனல் அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன் நான். பட் அதுக்கு மெயினான ரீசனே அவங்க ஓப்பனா விளையாடினாங்க, பிளஸ் அவங்களுடைய குவாலிட்டி. உங்களுடைய குவாலிட்டி அது கிடையாது, நீங்க பெட்டர் குவாலிட்டி தன் பிஎஸ்வி 100%. பட் ஓப்பனா விளையாடினீங்கன்னா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி நீங்க எப்ப விளையாடுறீங்களோ அப்ப நாங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஆனா அகைன் நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள போவோம், யார் கோல் போடுவான்னு எனக்கு தெரியாது. இதுதான் போன வாட்டி சொன்னீங்க மார்டினெல்லி ஃபார்ம்ல இல்லன்னு. கரெக்டா சாnchez நியர் போஸ்ட்ல வந்து விட்ட மார்டினெல்லிய. அதுக்கு நான் என்ன பண்றது? மார்டினெல்லி அதுதான் சொல்றேன் வந்து நீங்க சொல்றீங்க. பட் வந்து யூ நெவர் நோ, சில பேர் வந்து சில கேம்ஸ் தான் they'll kind of turn up. இப்ப மார்டினெல்லி செல்சினாலே ஒரு இதுன்னு நினைக்கிறேன், எப்பயுமே டர்ன் அப் பண்ணுவோம். லாக்டவுன் முன்னாடி அந்த வந்த கேம் கோலா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் கரெக்டா லைட் வந்து. பட் we want like ரெண்டே பிளேயர்ஸ் பத்தி மட்டும் கேட்கணும் உங்ககிட்ட. ஒன்னு ஓடேகார்ட், இன்னொன்னு சலீபா. சோ ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ஓடேகார்ட் ஒன்னு, சலீபா ஒன்னு. ஓடேகார்ட் வந்துட்டு நான் ஹாப்பியா இந்த சீசன் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுன்னு கேட்டா தெரியல. இல்ல so much so that I am actually doubting whether he should be the first choice starter in the team for that position. Okay, right. Okay, ஏன்னா அவனுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு மாதிரி பில்டப்ல இருந்து கொண்டு ஒரு பிளேயர். உனக்கு பிரச்சனை இருக்கு பில்டப்ல, உனக்கு ஒருத்த வந்து அங்கேருந்து பால தூக்கிட்டு வரணும், இல்லாட்டி எனக்கு இந்த குட்டி குட்டி பாஸ் போட்டுட்டு இது பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ண பர்னார்டோ சில்வா பண்ற வேலையை கரெக்டா பண்றான். பட் அவனுக்கு அந்த ஒரு ஃபெமிலியரான சிஸ்டம், அந்த ஃபெமிலியரான பிளேயர்ஸ் இல்லாதப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். அது வந்து ஒரு மாதிரி தெரியுது. சோ ஃபார் மீ அண்ட் ஃபார் மீ இஸ் நாட் a 10. சோ அவங்க கிட்ட இருந்து ஆட்கள், முக்கியமான ஆட்கள் இல்லாதப்போ ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஹிம் மோர் தென் எனிஒன் எல்ஸ் டு மேக் அ டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது எப்படி வேணா வரலாம். நீ வந்து ஒரு கைய தூக்கிட்டு நான் தாண்டா பண்ண போறேன் அது நான் பண்ணுவான். ஏன்னா சாக்கா வந்துட்டு ஒரு ஓடகார்டு இல்லாதப்ப ஸ்ட்ரகிள் பண்ணினான். ஆனா அவன் பண்ற விஷயங்கள்ங்கிறது உனக்கு பாக்குறப்பவே அந்த டிசிஷன் அவன் என்ன எடுக்கிறான், அந்த டிசிஷனோட இம்பாக்ட் என்ன. நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவன் ஒர்ஸ்ட் கேமே வச்சிருந்தாலும் எங்கேந்தோ ஒரு கோல் வந்துடும். இல்ல அவன் கோல், அதான் சொல்றேன், ஒரு லெஸ்டர் கேம் ஆடுவோம், அவன் எதுவுமே கோல் எல்லாம் போட மாட்டான், கோல் அசிஸ்ட் எதுவும் இருக்காது. ஆனா சரியான கேம், ஒரு 9.5 ரேட்டிங் கேம் அது. நான் அததான் எதிர்பார்க்கிறேன் உனக்கு. நீ வந்து பி a nuisance. நீ வந்து அதை பண்ணாம லைக் ஐ டோன்ட் நோ, அது இன்ஸ்ட்ரக்ஷன், கோச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க பிளேயர் ஸ்லோ டவுன் பண்றது. பிளேயர் ஸ்லோ டவுன் பண்றது கோச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா அது பெரிய தப்பு. அது இவன் விக்டிம் மாதிரி ஆயிடுறான் அந்த பாயிண்ட்ல. இல்ல சேம் மனஸ்காக்கும் அதே பிரச்சனை. அது கோச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி சொல்ல வந்து ஒரே ஒரு மாதிரி ஆடு, ஒரே சைடுல ஆடு, இந்த சைடுல அந்த சைடு போகாத, ஒரு டோன் இது அதுவும் எங்களுக்கு இருக்கு. சோ அதுதான் சொன்னேன், கண்ட்ரோல் எதிர்பார்க்கிற மேனேஜருக்கு அந்த ஒரு மண்டகோளாறு ஒண்ணு எப்பயுமே இருக்கும், ரொம்ப கண்ட்ரோல். அது இவங்க எல்லாம் ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட் தானே, பெப் இவன் எல்லாம் ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட் தானே, அந்த மண்டகோளாறு கண்டிப்பா இருக்கும். ஆனா அவங்க வந்து அந்த ஸ்டபர்னஸும் இருக்கும். ஏன்னா என்னுடைய பிளான் ஏதாவது ஒர்க் ஆகும், அதுதான் ஒரு அதுல இருந்து ரொம்ப டீவியேட் ஆக மாட்டேன், ட்வீக்ஸ் பண்ணுவேன். ஆனா மெயின் பிளான்ல இருந்து டீவியேட் ஆக மாட்டேங்கிற ஒரு அது கண்டிப்பா அந்த சொல்லுவாங்க. நான் வந்து இது பண்ணுவேன், எல்லாம் செத்துடுவேன் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. சோ எனக்கு இப்ப ஓடகார்டுக்கு என்னன்னா, என்னதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டுமே, ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பேசிக் ஃபுட்பாலரா நீ டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல,
அது டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த பிச்ல நீ வேற மாதிரி எடுக்கிற டெசிஷன். எனக்கு அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ எங்களுக்கு வந்து பால் பில்டப் பண்றதுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்குன்னா, இவன் வரான் டீப்பா டிராப் பண்றான், பில்டப்ல இருந்து பால் எடுக்கிறான், அழகா தட்டிட்டு போறான், ஃபர்ஸ்ட் தேர்ட் தாண்டான், செகண்ட் தேர்ட் தாண்டான், எல்லாமே ஓகே. ஃபைனல் தேர்ட் போற வழியில ஏன் உனக்கு அவ்வளவு மண்டை ஏன் குழம்புது? உனக்கு நீ என்ன பண்ணணும்னே தெரியாத மாதிரி ஏன் அப்படி விளையாடுற? அது நீ அந்த மாதிரி பிளேயர் இல்லையே. எனக்கு வந்து ஒரு இவன் இருக்கிறப்ப எங்களுடைய ஹோப் எல்லாம் ஒரு 17 வயசு பையன் மேல போவதுங்கிறது எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய விஷயமா, லைக் அன்டில் ஐ ஆக்சுவலி தாட் அபவுட் இட்ல. ஒரு சூப்பர் ஸ்டார் வரானே, உருவாகிறானே, நல்லது தானே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபிளிப் சைட், ஐ ஷுட் எக்ஸ்பெக்ட் மை கேப்டன் டு பெர்ஃபார்ம் மோர் தென் தட் 17 இயர் ஓல்ட். எனக்கு 17 இயர் ஓல்ட் என்னோட மெசேஜாவா இருக்க கூடாது இல்ல அந்த பாயிண்ட்ல. எஸ்பெஷலி எனக்கு இவன் வந்து பெரிய பண்ணா ஒரு போனஸா இருக்கணுமே தவிர அதுதான் வந்து மெயினா இருக்க கூடாது. அந்த பையனை நான் எவ்ரி கேம் விளையாட வைக்க முடியாது இல்ல இந்த பாயிண்ட்ல. 17 வயசுல நான் இந்த பாயிண்ட்லயே அவனை விளையாட வச்சேன்னா என்ன வேணா நடக்கலாம் இந்த பாயிண்ட்ல எனக்கு. சோ அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு இப்ப ஓடகார்டு கிட்ட. நீ உன்னுடைய ரோல் ஓவராலா என்ன? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து இப்ப ஓடகார்டு இல்லாம என்னால ஹாஸ்டல்ல நினைச்சு பார்க்க முடியல. பிகாஸ் பிரஸ் லீட் பண்றான், அவன் தான் பண்றான், இது பண்ற, ஃபைன், ஹி இஸ் டூயிங் ஆல் தட். பட் அவுட் சைட் ஆஃப் தட் நான் இதை தானே நான் எதிர்பார்க்கறது கூட இல்ல. உன்னை சுத்தி இருக்கிற பிளேயர்ஸ் அதை தானே எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட. கரெக்ட். கேப்டன் டூ சம்திங் ஃபார் அஸ்னு பாக்குறப்போ எவ்ரிபடி இஸ் நோபடி ஷுட் பி லுக்கிங் அட் தி 17 இயர் ஓல்ட். கரெக்ட். எனக்கு அதுதான் வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து எப்படி இவ்வளவு டிப்பா. முன்னாடியே ஷாட் எடுப்பான், ஷாட் எடுக்கிறது நிறுத்திட்டான். அது ஒரு நாங்க சொல்லுவோம் ஓசோன்னு சொல்லுவோம். அது டி பாக்ஸ் பக்கத்துல அந்த சைடுல பால் வந்துச்சுன்னா சொருகும் ஆச்சு, சொருன்னு போவோம். யுனைடெட் கேம்ல ஒனானாக்கு நேரா அடிச்சாலே பால விட்டுருவான். ஒனானா அவனுக்கு அப்படியே வந்து அது பாலுக்கே வலிக்காத மாதிரி ஒரு ஷாட் அடிக்கிறான். எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் என்னடா பண்ற டேய், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படா நீ இதை விடுற? அந்த மாதிரி இருக்கு எனக்கு. பிளேயர்ஸ் விடுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் எல்லாருமே வந்துட்டு இவன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொனால்டோ மெஸ்ஸியா ஆப்பர்ச்சுனிட்டி விடுவாங்க, இவன் ஓடகார்டு. அது பிரச்சனை இல்ல. நீ அந்த இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ற கேம்ல? எனக்கு நான் ஒரு நம்ம வந்து நம்பர்ஸ பார்த்தா 4 சான்ஸ் கிரியேட் பண்ணா 5, நான் ஐ டெஸ்ட் லைக் எனக்கு எங்கடி எதலாம்டா சான்ஸ், இது எப்படி குவான்டிஃபை பண்றீங்க சான்ஸ்னு? இது யாருக்கு போவப்பா? அந்த ஜோன்ல பால போட்டுட்டு அது பூப்பந்து மாதிரி போனா கூட அது ஒரு சான்ஸ் ஆயிடுமா? எனக்கு அதுதான் நீங்க வந்து ஈவன் ஃப்ரீ கிக் சிச்சுவேஷன் எடுத்தாலும் யூ புட் a free kick, ஹோப்ஃபுல்லி ஒரு ஏரியாக்குள்ள ஃப்ரீ கிக் போடுற and you hope that someone heads it in. அது ஒரு சான்ஸா பாக்குறானுங்களா? அதுவும் அப்படி இருக்கு. அதுதான். சோ எனக்கு வந்துட்டு இவனுடைய டிராப் வந்துட்டு ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. So which is also like coinciding with Saka missing and White missing. அந்த உன்னுடைய எஃபெக்டிவ்னஸே இந்த மாதிரி எல்லாம் உனக்கு கரெக்டா ஒர்க் ஆகுங்கிற பிளேயர்ஸ் கூட இருக்கிறப்போ உன்னுடைய ஓவரால் அபிலிட்டியை தாண்டி உன்னுடைய இன்கேம் நீ என்ன செய்யறங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து ரொம்ப கொஸ்டின் பண்ண வைக்குது. எனக்கு இப்ப அதுதான் ஐ மீன் டவுட் ஆக்சுவலி. அதுதான் ஆனஸ்டா சொன்னேன். இப்ப எனக்கு அடுத்த சீசன் வந்து சுபிமெண்டி வரப்போறான்னு சொல்றாங்க. பட் சுபிமெண்டி வந்தா ரைஸ் சுபிமெண்டி ஓடகார்ட் மிட்ஃபீல்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய கொஸ்டின்ஸா இருக்கு இந்த பாயிண்ட்ல. ஐம் லைக் டவுட்டிங் ஹிம். பட் அல்டிமேட்டா உன்னுடைய டீம் பிளேயர்னு வரப்போ யூ வாண்ட் ஹிம் டு ப்ரூவ் யூ ராங், ரைட்? உன்னுடைய மேனேஜரா இருக்கட்டும், உன்னுடைய டீம் பிளேயரா இருக்கட்டும், பண்ணி ஜெயிச்சு என்ன, நான் ஒரு ஃபேன், நான் ஒரு ஆர்ம்சேர் அனலிஸ்ட், நான் ஒரு நாள் டிவில மேட்ச பாக்குறேன், எனக்கு டவுட் வரலாம். ஆனா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணி நீ வந்து என்னுடைய டவுட் நான் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில கொட்டுறதுதான் உன் வேலை, ரைட்? நீ எனக்கு அதை பண்ணி காமி. ஐ வாண்ட் டு பி ப்ரூவன் ராங். எவ்ரி டைம் நான் தான் சொல்லுவேன், நான் ஏதாச்சும் ஒரு டேக் எடுத்த ஒரு மாதிரி இருக்குன்னா ப்ரூவ் மீ ராங். ஐ வாண்ட் டு பி, ஐ பி வெரி ஹாப்பி டு பி ப்ரூவன் ராங். அதுதான் எனக்கு தேவை. ஸோ ஓடகார்ட்னா இப்போதைக்கு அந்த சூப்பர் 10ல சொல்ற மாதிரி சொல்லணும், ஓடகார்ட் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். எனக்கு வந்து மை மைண்ட் இட் இஸ் லைக் தட் ரைட் நவ. சலீபா ஐ ஹேவ் நோ क्वेश्चंस. அது வந்து லைக் ஃபார் ஹிஸ் ஏஜ் அண்ட் வாட் ஹி இஸ் டூயிங், அங்கங்க ஒரு சில இடத்துல டிப் ஆகும். பட் ஓவராலா சீசன் எடுத்து பார்த்தேன்னா 7 to 8 ரேட்டிங் வச்சிருப்பான். கண்டிப்பா எனக்கு அதுதான் தேவை. எனக்கு நான் ஒண்ணு என்ன பாக்குறேன்னா, போன சீசன் முந்த சீசன் வந்து 8, 9, 10 வச்சிருந்தவன் இந்த சீசன் வந்து ஒரு 6, 7 அந்த மாதிரி பண்ணா. இட்ஸ் நாட் லைக் வந்து டிராப் டு 2, 3, 0 அந்த மாதிரி எல்லாம் டிராப் பண்ண மாதிரி தெரியல. இல்லதான் ஒரு சில கேம்ல 6 வருதுன்னா லைக் ஆஃப் கோர்ஸ் எல்லா பிளேயருக்குமே வந்துட்டு டிராப் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வரும் ஓவர் த சீசன், ஹியர் அண்ட் தேர். ஒரு கேம்ல நீ மொக்க பண்ணுவ, ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அங்க உனக்கு சுத்தி இருக்கிறவங்க உனக்கு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸால உன்னுடைய நீ எதெல்லாம் தப்பு பண்றியோ அதை கவர் பண்ணிப்பாங்க, மாஸ் பண்ணிப்பாங்க. ஓவரால் சிஸ்டம் அப்படிதானே டெவலப் பண்ணுவாங்க கோச். இவன் பண்ணுவான் இந்த வேலையை, இவன் பண்ணாத பட்சத்துல இன்னொருத்தவனா ஒருத்தன் வந்து அந்த பண்ணிப்பாங்க. சோ ஓவரால் இது வந்துட்டு டேமேஜ் ஆகாதுங்கிற மாதிரி. இந்த சீசன் வந்துட்டு சலீபா இன்கன்சிஸ்டன்ட் சொல்ற மாட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த போன சீசனுடைய லெவல்ஸ் காட்டாது, கண்டினியூஸா காட்டாது. இட்ஸ் சார்ட் ஆஃப்
பிளெஸிங்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் சார்ட் ஆஃப் மேட் ஆல் ஆஃப் த ஃபேன்ஸ் ரியலைஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் கேப்ரியல் இஸ். கேப்ரியல் வந்துட்டு இந்த சீசன் வந்து பிசிறு தட்டாத ஒரு மேட்ச் கூட அவன் வந்து தப்பு பண்ணினான்னு என்னால யோசிக்க முடியல. அந்த மாதிரி விளையாடி இருக்காங்க. கொலாசலா விளையாடி இருக்காங்க. கேப்டன் மெட்டீரியல் மாதிரி விளையாடி இருக்காங்க கரெக்டா. சோ அது வந்துட்டு இட் இஸ் ஐ வுட் ஜஸ்ட் see like நிறைய பேர் ஆர்கியூ பண்ணாங்க கேப்ரியல் தான் கேப்டனா போடணும் அந்த மாதிரி. ஆமா இப்போ நீ என்கிட்ட கேட்டா கூட நான் ரைஸ் இல்லாட்டி கேப்ரியல கேப்டனாக்குன்னு தான் சொல்லுவேன் நான். மேக் சென்ஸ். நான் அந்த 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 மைண்ட் செட்ல இருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் தட் கை. நீ எது நடந்தாலும் நான் பண்ணுவேன்டா. 90 நிமிஷம் நான் மேல எங்கேயும் ஓடுவேன், அங்க எங்கே பண்ணுவேன், பால புடிங்கி தருவேன், பால ஷாட் எடுப்பேன், எல்லாமே பண்றவங்க இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த சைடு ஆஃப் த பிச்லயும் இந்த சைடு ஆஃப் த பிச்லயும். சோ எனக்கு அவன் தான் கேப்டன் ஆகும். சோ அதான் கமிங் பேக் டு சலீபா, ரொம்ப கம்மி தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான் ஆக்சுவலா. ஆனா வெங்கதாதா சொல்லுவாரு, when you are used to caviar and champagne, மத்த விஷயம் எல்லாம் அவனை கொடுத்தா வந்து மொக்கையா தெரியும். அதுதான் அவனோட சாக்காக்கே நாங்க சொல்ல ஒரு மேட்ச் மொக்கையா ஆடுறான் அப்படிம்பாங்க ஒரு சில பேர். பார்த்தா நல்லா தான் ஆடிட்டு இருப்பான். என்னடானே அவன் இப்ப யூசுவலா இதோட பெட்டர் ஆடுவானே. ஆமா அதான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ பிளேயர்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைம் அந்த மாதிரி டாப் குவாலிட்டி காமிச்சாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி தான் எல்லா மேட்சுமே ஆடணும்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டிராப் வரும். எல்லாருமே கன்சிஸ்டன்டா அந்த மாதிரி ஆடணுங்க. லைக் மீன் எதிர்பார்க்கறது ஒண்ணு, அல்பாஸ்ங்கிறது இன்னொன்னு. நம்ம அந்த அல்பாஸ் வச்சுட்டா எல்லா கேமுமே தலைவர் வந்து 10 out of 10 போகணும். எல்லாமே கிளீன் ஷீட், எல்லாமே இந்த கிளியரன்ஸ் ஆஃப் த லைன் ஆர் இல்ல இந்த கோல் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் வந்து அஃப்கோர்ஸ் சண்டே வந்து ஆர்சனல், செல்சி, எமிரேட்ஸ் ஃபைனல். நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். நீங்க விங்கர்ஸ் நிறைய பேர் முட்ரிக் இல்ல, பட் இருந்தாலும் நீங்க வந்து விங்கர்ஸ் வச்சிருக்கீங்க. அவன் பேர் என்னது, நெட்டோ இருக்கான், சான்சோ இருக்கான், அந்த மாதிரி என்குங்கு வச்சிருக்கீங்க. அவங்க கூட வந்து மேபி ஒயிட் ஃபார்வர்ட் ஆடலாம். விங்கர் இல்ல, ட்ரெடிஷனல் விங்கர் சென்ஸ்ல இல்ல, ஒயிட் ஃபார்வர்டா ஆடலாம். ஆனா இந்த ஓவரால் விங்கர்ஸோடைய மொத்த எஃபெக்ட் நீ எதிர்பார்த்ததுக்கும் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற எஃபெக்டிவ்னஸ்க்கும் நீ அதை வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவியா? ஆர் ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு, என்சோ கைசரோங்கிறது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் கரெக்டா? சோ இப்போ லாவியா வரான்னா பால்மர் ரைட் விங் ஆடுற மாதிரி இருக்குமா? ஏன்னா லாவியா தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரி வந்துடும் அந்த பாயிண்ட்ல. என்சோ ஃபைனல் தேர்ட்ல வந்து அவன் வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல இருந்து பண்ற அளவுக்கு ஃபைனல் தேர்ட் கிரியேட்டர் கிடையாது அவன். சோ இது எப்படி சுத்தும் நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நான் விங்கர்ல இருந்தே வரேன். இல்ல விங்கர் வந்து லைக் அதான் லைக் வந்து நான் சொன்ன முன்னாடி சொன்ன மேல கீழே ஒரு கேம் நல்லா ஆடுவாங்க, இன்னொரு கேம் நல்லா ஆட மாட்டாங்க. லைக் பட் சில வாட்டி வந்து காம்பன்சேட் ஆயிருக்கு. இப்போ சில கேம்ஸ் வந்து சாம்சன் இல்லைன்னா ஓரளவுக்கு நெட்டோ காம்ப்ரமைஸ் பண்ணுவான், எல்லாம் மெட்வேக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவான். இப்போ பார்த்து மெட்வேக்கு இன்ஜர்டு. சோ ஓரளவுக்கு he was starting to நல்லா பண்ண மாதிரி போனா அப்ப திடீர்னு வந்து இன்ஜுரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் சான்சோஸ் பீன் ஹாட் அண்ட் கோல்டு. லைக் நெட்டோ வந்து இப்போதைக்கு ஐ வில் சே அண்டர்வெல்மிங் தான் சொல்லுவேன் நான். அந்த பிரைஸ் டாக் கொடுத்ததுக்கு அண்ட் from what we expected of him, I mean okay வந்து இவ்வளவு கேம் ஆடுறா, இன்ஜுரி ஆகாம அவ்வளவு கேம் ஆடுறான்னு சொல்லலாம். ஆமா அதுவே சர்ப்ரைஸ் எனக்கு நெட்டோ இன்ஜுரி ஆகும் அது ஒன்னு சொல்லலாம். பட் அல்டிமேட்லி ஏதாச்சும் ஒரு அவுட்புட் கொடுக்கணும்ல அந்த மாதிரி. அண்ட் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஆவரேஜா இருக்க டைத்துல வந்து பாமரோ அட் பாயிண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணான்னு தோணுது. ஏன்னா சில வாட்டி உங்களுக்கு வந்து ஹெல்ப் எதுவும் வரல. அண்ட் தட்ஸ் அங்கிருந்தா பாமர் ஒரு வந்து மண்டேக்குள்ள ஒரு இது வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து கோல் ஸ்கோர் பண்ணல, எனக்கு வந்து அசிஸ்ட் வரல, ஆனா நான் தான் பண்ணுவேன். லைக் he thinks that வந்து லைக் நான் எப்படியோ கோல் அடிச்சே ஆனும், நான் வந்து மத்தவங்க அடிக்கலானு பரவாயில்ல, நான் அடிச்சே ஆனுங்கிற அந்த பிரஷர் வந்து அவன் மண்டே மேல ஏத்தி வச்சிட்டு இருக்கான் பிரச்சனையாவே. அண்ட் வந்து அண்ட் அதான் மிஸ்ஸிங் ஜாக்சன் இஸ் ஒன் மோர் திங். பிகாஸ் ஜாக்சன் இருந்தா எல்லாருமே கைண்ட் ஆஃப் லைக் வந்து இன்டர்கோ லெட் பண்ணி ஆடுவாங்க. வேற சின்குங்கோ வந்து பார்த்தோம்னா லைக் வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. வந்து ஸ்ட்ரைக்கரா போடுறச்சே தரமட்டமா லைக் வந்து சரி நான் ஏன்னா நானும் வந்து ஓகே ஜாக்சன் இல்ல இன்குங்கோ ஸ்ட்ரைக்கரா போடலாம்னு நினைச்சேன். அங்க போட்டப்போ 4-5 கேம் வரிசையா சொன்னா தப்புதான். அது போல ஜாக்சன் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து ஐ மீன் அட்லீஸ்ட் கடைசி 2-3 மேட்ச்ல வந்து இந்த டைரிக் ஜார்ஜ்னு ஒருத்த வந்து சாக்காக்கு வந்து ஏதோ லாங் லாஸ்ட் பிரதர் மாதிரி சாக்கா டூப்ளிகேட் சாக்கா மாதிரி வந்து யாரா சாக்கா பூக்கர் சக்கைய போட்டு வரான்னு பார்த்தேன். நான் நாட் ஈவன் கிடிங். ஃபர்ஸ்ட் டைரிக் ஜார்ஜ் போட்டோ செல்சி ஷர்ட் பண்ணிட்டு சாக்கா அப்புறம் செல்சிக்கு வந்தா பேர் மாத்திட்டாங்களா அப்படினா நான் நினைச்சேன். பட் அது வந்து இல்ல உங்களோட செகண்ட் क्वेश्चन என்ன? இல்ல இந்த மிட்ஃபீல்ட் ப்ராப்பர் மிட்ஃபீல்ட். நான் வந்து இப்ப நீங்க வந்து லைக் எனக்கு வந்து லாவியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் 3 ஆஃப் them. ஏனா என்சோ கைசேலோ லாவியா 3 பேருமே போட்டு இதனால கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஆடி இருக்கும். பட் பால்மர் ரைட் விங்ல போட்டு அதே அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. இல்ல நான் என்னோட கன்சர்ன் ஏன்னா நீ பால்மர் வந்து எவ்வளவு கோல் கிட்ட விடுறியோ அவ்வளவு உனக்கு எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தி. லாஸ்ட் சீசன் பால்மர் ரைட்ல தான் மெஜாரிட்டி தான் ஆடுனா. அங்க என்ன நிறைய இப்போ கான்ட்ரிபியூட் மோர் தென் தி 10 ரைட் விங்ல கான்ச இம்பாக்ட் தான் நிறைய இருந்துச்சு எனக்கு என்னை பொறுத்தவரை.
ஈவன் இந்த சீசனே தான் ரைட் விங்ல காமிச்சதான் நிறைய இம்பாக்ட் வந்துச்சு. மரஸ்கா ஃபார் சம் ரீசன் ஒரு நிறைய கேம்ஸ் லெஃப்ட்ல போட்டு விட்டா லெஃப்ட்ல சுத்தமா இம்பாக்ட் இல்ல. ஈவன் ஆர்சனல் கேமே ஸ்டாம்ஃபோர்ட் பிட்ச்ல புட் அந்த லெஃப்ட் ஃபார் நோ ரீசன், அங்க சுத்தமா எஃபெக்டிவ்னஸே இல்ல. சோ அந்த 3 பேருமே வந்து பாமர் ரைட்ல வந்து லைக் வந்து எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே ஓகே பிகாஸ் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி லைக் காம்பினேஷன் மாறும் அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா இந்த ஸ்பர்ஸ் கேம்க்கு வரதா தான் ஒரு பேச்சு. பட் இந்த கேம் ஆப்வியஸ்லி பார்க்கணும். கடைசியில ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து யார் டீம் சொல்லு, நீ உங்க டீம் என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொல்லு. சோ ஐ திங்க் சாnchez கண்டினியூஸ் இன் கோல், அதுதான் வந்து ஒரு பெரிய இதுவா பாக்குறேன் நானு. சாnchez கண்டினியூஸ் இன் கோல், குக்கரெல்லா அட் லெஃப்ட், வெஸ்லி ஃபஃபானா அண்ட் டோசன் சென் டிஃபெண்டர்ஸா. ரைட் விங்ல ஐம் ஹோப்பிங் ரீஸ் ஜேம்ஸ் ஸ்டார்ட், பட் குஸ்டோ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஃபார் சம் ரீசன் மனஸ்கா மிட்ஃபீல்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சோ ஏன்னா எல்லா கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஹீஸ் பீன் பிளேயிங் இன் மிட்ஃபீல்ட். ஓகே 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 ஆமா ஆமா, அட்லீஸ்ட் இந்த ரீசன்ட் 3-4 games. So Guster right wing and the 4. நடுவுல obviously Enzo and Caicedo, Palmer, Neto, Sancho and Neto at false 9, because Neto at false 9 Olarovic has been working. So Neto in the false 9, Palmer, Sancho and Nkunku. Maybe Nkunku has a wide forward. Okay. அவங்க ரெண்டு பேரும் ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரியா? Yeah, that's how I see it. Okay. Do you see any changes in Man United gameல இருந்து? இல்ல, கெலஃபியோரி தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மெல்ச் கெலி வந்து மிட்ஃபீல்ட் விளையாடி இருக்கான். ஸோ கெலஃபியோரி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். கோல் கீப்பர் அஃப்கோர்ஸ் ராயா, கெலஃபியோரி, கேப்ரியல் சலீபா, டிம்பர். ஏன்னா இவன் பால்மர் ரைட்ல இருந்து ஆடுறானா? ஆமாமா, பால்மர் ரைட்ல இருந்து ஆடினான்னா மேபி லூஸ் கெலி ஆடலாம். அதுதான் வந்து ஒரே சொல்லுவேன். கெலஃபியோரி வந்துட்டு பால்மர் வந்து ஏற விட்டு பிடிக்கிறான்லாம் பண்ணுவான். பால்மர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா கோல் போட்டுருவான். ஆனா நாங்க மெயினா வந்துட்டு பால்மர் ஹாஃப் ஸ்பேஸ்க்குள்ள வர முடியாம தான் பண்ணுவோம். பார்ட்டி ரைஸ் அந்த சைடு வந்து ஹில் ஹேவ் டாஸ் கட் அவுட். ஸோ ரைஸ் வந்து லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்டர், அதுதான் வந்து அமுக்கிறதுக்கு அதுதான் பண்ணுவோம் நாங்க, அந்த ஜோனுக்குள்ளே விடாம பண்ணுறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஓடகார்டு ஃப்ரண்ட்ல நான் என்ன ரொம்ப பெருசாலாம் நான் வந்து சொல்ல முடியாது. மேபி மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். பட் மத்தபடி மரீனோ தான் சென்டர் ஃபார்வர்டு, ஒன்னேரி தான் வந்து ரைட்டு, ட்ரோசார்ட் இல்லாட்டி. Have you thought that சரி ஓகே மார்டினெல்லி சென்டர் ஃபார்வர்ட ஃபால்ஸ் லைனா போட்டு ட்ரை பண்ணலாம்னு தோணிச்சா? ஏன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஈவன் ஷார்ட் ஸ்பேஸ் அண்ட் ரெமினி டைம் வந்து அந்த சென்டர் ஃபார்வர்ட்ல நிறைய கோல் வச்சிருக்கான்னு தோணிச்சா உங்களுக்கு? அது எப்படி? எனக்கு இப்போ நாங்க வந்து மெயினா அந்த சென்டர் ஃபார்வர்டு வந்துட்டு செகண்ட் பால்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம்ல. ஐ டோன்ட் see மார்டினெல்லி winning headers. ஓகே அதுதான் எனக்கு வந்து அதனாலேயே வந்து எனக்கு வந்து மார்டினெல்லி நீ எவ்வளவு இதுதான் இந்த பால்மர் வந்து பால் வச்சுட்டு ஓடுவான், அந்த இது இருக்கு. மார்டினெல்லி வந்து நீ பால் வச்சு ஓடுறத விட பாலை போட்டுட்டு ஓடுறான்னு சொன்னா அவன் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவான். சேஸ் த பால், கெட் இட், மினிமல் டிசிஷன் மேக்கிங், see goal, shoot goal. இதுதான் அவனுக்கு. ஆமா, அந்த இடத்துல நீ வந்து எனக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து பால தூக்கிட்டு ஒரே போயிட்டு ரைட் விங் வரைக்கும் போயிட்டு போடேன்னா அந்த இடத்துல போய் சுத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னே தெரியாது. சோ அதுதான் அவனுடைய வீக்னஸ். அவனை சென்டர் ஃபார்வர்டா போடுறது ப்ராபப்ளி ஆன் பேப்பர் ஐடியாவா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனா தட்டி விடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து செகண்ட் பால் வின் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவனால பண்ண முடியும்னு எனக்கு தோணல. இஃப் தேர் வாஸ் a taller player next to him, மேபி ஒரு ஹாவர்ட்ஸ் மாதிரி ஒருத்தன் இன்னும் கான்பிடென்ட்டா நான் சொல்ல முடியுங்கிற மாதிரி. ஓகே, ஹாவர்ட்ஸ் வந்து பால் ஹெடர் வின் பண்ணுவான், செகண்ட் பால் மார்டினெல்லி எடுப்பான், ஒரு டால் ஸ்ட்ரைக்கர் ஷார்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரி போட்டு ஆடுற மாதிரி இருந்ததுன்னா that would work. For me right now, if we do the same thing with Mikel Merino, மெரினோ எல்சிஎம் போட்டுட்டு இவனை சென்டர் ஃபார்வர்டா போட்டா ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மெரினோ ரொம்ப ஸ்லோ, அவன் மூவ்மெண்ட்டும் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அண்ட் ஓவராலா இது வந்து டோட்டலா மார்டினெல்லியை வெளியே கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயமான எனக்கு தெரியல. பட் ஐடியாவே சூப்பர் ஐடியாவா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா அவன் கோல் பார்த்து பால் அடிக்கிறான்னா நிறைய நேரம் வந்து ஆன் டார்கெட் அடிச்சிருவான். சோ அதனாலதான் எனக்கு தெரியல. பட் ஆனா அவனை வந்து திருப்பி அகேன் விங்ல தான் இருக்கும், எதர் லெஃப்ட் விங் ஆர் ரைட் விங்ல வந்து ஆடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, சோ லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு டீமே மிட் லைக் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் பாக்க இந்த கேம். எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு வேற காலகட்டத்துல சண்டே எனக்கு மார்னிங் 8:30, உங்களுக்கு 9:30 சண்டே காலகட்டத்துல அந்த தூங்கலர்ல பார்க்க போற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஐ see this as another 1-1 draw தான் நான் பாக்குறேன். 1-1 or 0-0 கூட வாய்ப்பு இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ரெண்டு பேரும் கோலிக்கு வராது. ஆமா, அது வேற எங்க இருந்தாலும் மேபி எங்க இருந்தாலும் கோல். நான் 1-1 சொல்றேன், நீங்க 0-0.
இல்ல 0-0 or 1-1 நான் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன் கண்டிப்பா. டிரா தான். ஆனா ரிசல்ட் டிரா தான் பாக்குறேன் நான், வின் பாக்குறேன். ஓகே, both of us predicting a draw. நீங்க என்ன predict பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. of course அந்த கேமுக்கு வந்து அவங்க தனியா அவங்க இதுல ஒரு ப்ரிவியூ போறாங்க, மறக்காம அதை பாருங்க. 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா அவங்க 3000 வரணும். நீங்க நாட் ஒன்லி பிபி டாக்ஸ் மட்டும் இல்ல, அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இன்னும் 2-3 வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ISL இந்தியன் ஃபுட்பால் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம இது அண்ட் ஆஃப் கோர்ஸ் என்னோட எபிசோட் அனிருத் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும் அந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல. அதையும் மறக்காம பாருங்க. ஒரே ஒரு விஷயம், 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். போன வாட்டி இப்படிதான் ஆச்சு. 1500 சந்தோஷப்பட்டு திருப்பி வந்து ஒரு மெசேஜ் போட்டு திருப்பி வந்து பாக்கணும் 1495 மாறிடுச்சு. 5 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே அசிங்கமா போச்சு மாதிரி அப்படி மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே ஒரு 2005 எனக்கு ஆக்சுவலா போட்டப்ப எனக்கு தெரியாது 2K வந்துருச்சு. பசங்க போட்டப்ப ஓ வாவ் எப்போ அந்த மாதிரி தான் இருந்தேன் நானு. பட் யா இட்ஸ் ஹாப்பி. ஐ மீன் லைக் ஒரு தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டி நம்ம வந்து நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட கொலாபரேட் பண்றதா இருக்கட்டும். லைக் நமக்குள்ள என்னதான் வெளி கிளப்ப சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஒரு டீசென்சிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட் போயிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து முக்கியமான ஃபேக்டர் நம்ம சேர்ந்து இருக்கிறப்போ. அண்ட் நான் கூப்பிட்டா நீ வர, நீ கூப்பிட்டா நான் வரேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. எவ்வளவு பேர் கொலாபரேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் வந்து. அண்ட் என்ன காமெடினா நான் அவரும் PS ஸ்கூல் அவரும் வந்த வழி நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். நான் அது வந்து கோயின்சிடென்ஸா மாறி போச்சு. அது வந்து இது வந்து அப்படி ஆகி போச்சு. பட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் லைனப்ஸ் போடுங்க. நீங்க உங்க என்ன ஸ்கோர் போடுங்க. அண்ட் வரலாற்று ப்ரீவியூ மறக்காம செக் பண்ணுங்க. நான் அவங்களோட சேனல்ல நேத்திக்கு ஒரு இதுல ப்ரீவியஸ் ரிவ்யூ செக்மெண்ட்ல வந்திருந்தேன். அதை மறக்காம பார்க்க வேண்டும். பட் அடுத்த வீடியோ அல்லது வரவரை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி. தேங்க்யூ.